நீங்க எந்த விஷயத்துல அடிக்ஷன்ல இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சிறந்த வழி இருக்கு. ஒரு மனிதன் தான் அனுபவப்படுற எல்லா நினைவுகளும் அவனுக்குள்ள மெமரியா ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த மனிதன் சில கசப்பான நினைவுகளை சந்திக்கும் போதும் இல்ல போரிங்னு சொல்லப்படுற அவன் சந்திக்கும் நினைவுகள் சுவாரஸ்யம் இல்லாத போதும் அவன் தன்னோட நினைவு நிலையை வெறுத்து அதை மறக்க முயற்சி பண்ணி வேறு ஒரு உலகத்துக்கு போக ஆசைப்பட்டு ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாவான். இதுக்கான காரணமும் இதுதான். இப்போ இதுல இருந்து வெளியே வரணும்னா முள்ளால் எடுக்கிற மாதிரி ஒரு போதையை இன்னொரு போதையால தான் எடுக்க முடியும். ஆனா அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். அதே நினைவு மறதியை கொடுக்கணும். வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போனோம். அதை அப்படியே கொடுக்கிறது கதை புத்தகம். இந்த இயற்கையால படைக்கப்பட்ட மனித குலம், அந்த மனித குலத்தால படைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பு கதை புத்தகம். இது எல்லாத்தையும் கொடுக்கும். முக்கியமா மனித மூளை சிந்திக்கும் திறனை பலப்படுத்தும். இதோட சிறப்பே தமிழ் மொழி தான். எந்த மொழியிலும் இல்லாத மாதிரி ஒரு பொருளுக்கு பல வார்த்தைகள் இருக்கதால கதை உலகத்துல பூந்து விளையாட முடியும். தமிழ்ல எத்தனையோ எழுத்தாளர்களோட படைப்பு பல நூல்கள்ல தூங்கி கொண்டிருக்க. அமைதியில் உலக மக்களை அறியும் கருவி அது. இதை தேர்ந்தெடுப்பவர்கள் சிலர் மட்டுமே. அவர்கள் தன் வாழ்க்கை காலகட்டத்தை மனதளவு அதிகமாக வாழ்வர். நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எழுத்தாளர் தி ஜானகிராமனோட அம்மா வந்தாள்ன்ற நூல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதோட பவர் புரியும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.